ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளா KFC ஜிஞ்சர் பர்கர் எப்படி இந்த வீடியோல பார்க்க போறோம். KFC கடைங்கள்ல பர்கருக்குள்ள ஃப்ரைட் சிக்கன் வச்சு தருவாங்க பாத்தீங்களா, அதேதான். நீங்க KFC மட்டும் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல அதோட ரெசிபி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 தடவை செஞ்சு பார்த்து KFC சுவையில நாங்க கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம KFC ஜிஞ்சர் பர்கர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம 5 பேர் சாப்பிடுற மாதிரி 5 பண்ண 5 லெக் பீஸ், அதுக்குரிய மசாலா காய்கறி அளவு தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். எல்லாமே நம்ம இடத்துல ஈஸியா கிடைக்கிற பொருட்கள் வச்சு தான் செய்ய போறோம். தொடர்ந்து பாருங்க. இப்போ வாங்க நம்ம சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முதல்ல லெக் பீஸை இந்த மாதிரி கீழே சுத்தி கோடு போட்டு கீழே இருந்து சுரண்டி கறியை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. எலும்பு இல்லாத லெக் பீஸ் 5 போட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், அதோட சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு எலுமிச்சம்பழச்சாறு, கடைசியா தேவையான உப்பு போட்டு பிரட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நெஞ்சு பீஸா வாங்காம ஏன் லெக் பீஸா வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சு பீஸ் விட லெக் பீஸ் சாப்பிட ரொம்ப சாஃப்டா இருக்கும். பர்கர்ல வச்சு சாப்பிடும்போது எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அதுக்காக தான் இப்போ நம்ம KFC மசாலா ரெடி பண்ணோம். கவனமா பாருங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். மைதா மாவு 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் மாவு 50 கிராம், அப்புறம் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து டொமேட்டோ சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கடைசியா பச்சை பசும்பால் 1/4 லிட்டர் ஊத்திக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. கட்டியா வரணும். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மசாலாவில் உப்பு சுருக்கணும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. சிக்கனை ஊற வச்சதுல இருந்து அதை பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் KFC ப்ரிப்பரேஷன் தான். நீங்க KFC மட்டும் சாப்பிடணும்னு பிரியப்பட்டீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணி KFC என்ஜாய் பண்ணுங்க. KFCல சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல மைதா மாவு 200 கிராம் போட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு பிரட்டி வச்சுக்கோங்க. அதே போல ஒரு பவுல்ல ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப அடுப்புல கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் 1/2 லிட்டர். இந்த நேரத்துல மசாலா சிக்கனை எடுத்து KFC மசாலாவில் முக்கி அதை மைதா மாவுல போட்டு பிரட்டி, அப்புறம் அப்படியே ஐஸ் வாட்டர்ல ஒரு 2 செகண்ட் முக்கி திரும்பவும் மைதா மாவுல சுழட்டி பிரட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எண்ணெய் நார்மல் ஹீட் ஆயிருச்சு. இப்ப சிக்கனை போட்டு பொரிச்சுக்கலாம். பொறுமையா போடுங்க. நார்மல் ஹீட்லயே பொரிங்க. ஒரு 15 நிமிஷம் பொரிஞ்சா போதும். இந்த மாதிரி இருக்கணும். இப்ப எடுத்துடலாம். அவ்வளவுதான், KFC சிக்கன் ரெடி. அடுத்து நம்ம பர்கர் செய்ய போறோம். பர்கர்கள்ல இந்த மாதிரி லெட்யூஸ் இலைய வச்சு பார்த்திருப்பீங்க. இது உங்க மார்க்கெட்டுங்கள்ல லெட்யூஸ் கீரைன்னு கேட்டு பாருங்க. கிடைச்சுன்னா சந்தோஷம். அப்படின்னு அதை வைக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலாக வெள்ளரிக்காய், குடமிளகாய் இதுங்கெல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட்லாம் மாறாது. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம அடுத்து கொஞ்சம் மயோனைஸ் செய்ய போறோம். அது எப்படின்னு பாருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. முட்டையை 2 ஊத்திக்கலாம். அடுத்து 4 பூண்டு பல்லு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீனி, அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 4 சுத்து சுத்திக்கலாம். இப்போ இதில் 100 ml ரீஃபண்ட் ஆயிலை சேர்த்து அரைச்சிக்கலாம். திரும்ப ஒரு 100 ml ரீஃபண்ட் ஆயிலை சேர்த்து ஒரு எலுமிச்சம்பழ சாறை ஊற்றி அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், மயோனைஸ் ரெடி. மயோனைஸ் செய்யும் போது கடைசியா உங்களுக்கு கெட்டித்தன்மை இல்லைன்னா, உங்களுக்கு எந்த அளவு கெட்டித்தன்மை வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரீஃபண்ட் ஆயில ஊற்றி ரெடி பண்ணிக்கங்க. அதே போல இந்த பர்கர்களுக்கு பர்கர் பண்ணு வாங்கியிருக்கோம். பண்ணு மேல அப்படியே எல்லாம் தூவி இருக்கும். பேக்கரிங்கள்ல ஒரு நாளைக்கு முன்னாடி இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நீங்க உடனே செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாதாரண பண்ணே வாங்கிக்கங்க. இப்போ நம்ம பண்ணை ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல பண்ணை இந்த மாதிரி 2ஆ கீறி வச்சுக்கங்க. அப்புறம் ஒரு வெள்ளரி, 2 வெங்காயம், ஒரு குடமிளகா, 2 தக்காளி இதுங்களை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கங்க. குடமிளகாய விதையை நீக்கிக்கங்க. இப்ப அடுப்புல தோசைக்கல்லை வச்சுக்கலாம். சிறிதளவு பட்டர், இதுல பண்ணை வச்சு சுட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தான். அவ்வளவுதான், பன் ரெடி. எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப பர்கர் பண்ணல மயோனைஸ், லெட்யூஸ், காய்கறிகள், KFC இதுகளை வச்சு மொத்தமா ஒரு கடிச்சு ருசி சாப்பிட்டா அடடா சுவையான KFC ஜிஞ்சர் பர்கர் ரெடி. இப்ப பண்ண அடிப்பக்கம் எடுத்துக்கங்க. மேல கொஞ்சம் மயோனைஸ் தடவிக்கலாம். அதுக்கு மேல லெட்யூஸ் கீரை, அப்புறம் 2 வெள்ளரி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு குடமிளகா ஸ்லைஸ், இதுக்கு மேல நம்ம பொரிச்ச KFC சிக்கன், அப்புறம் மயோனைஸை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதுக்கு மேல பண்ண வச்சு ஒரு பிரஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான KFC ஜிஞ்சர் பர்கர் ரெடி. KFC ஜிஞ்சர் பர்கர் ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். KFC ஜிஞ்சர் பர்கர் KFC கடையில் சாப்பிட்ட மாதிரி அருமையான டேஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மக்கள் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.